வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி அவலத்தை விடுதலை புலிகள் மீது திசை திருப்ப தமிழர் தாயகத்தில் நடக்கும் சதி, அனுர அரசுக்கும் சிக்கல். இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் 9 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவருக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு. யாழ் சுண்டிக்குளத்தில் கடற்படையினருக்கு காணி அளவீடு. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகருக்கு அனுப்பப்பட்ட கடிதம். பெசிலின் மீது குறிவைத்துள்ள அனுர அரசாங்கம் நாட்டுக்கு திரும்பினால் கைது. சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஓமந்தையில் விகாரை கட்டும் முயற்சி, மக்கள் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணியில் எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று தமிழர் தாயகத்தில் பரப்பும் திட்டமிடப்பட்ட சதி நடவடிக்கை ஒன்று தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானம் என்ற அடிப்படையில் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் எலும்புக்கூடுகள் தொடர்பான உண்மைகள் திசை திருப்பப்படுகின்றன என்று சுகாஸ் சுட்டிக்காட்டினார். அத்துடன் உண்மையில் தற்போது எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டுள்ளவர்கள் குடும்பங்களாக கொலை செய்யப்பட்டு மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் செம்மணி விவகாரத்தில் தங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் வரலாம் என்ற அச்சத்தில் அனுர அரசாங்கம் தற்போது உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மாவநிலையைச் சேர்ந்த 21 வயதுடைய மாணவரான முகமது ரிபாய் முகமது சுஹைல் என்பவர் கடந்த 9 மாதங்களாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஊடக சேவை ஒன்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய கொடியை மிதிக்கும் காணொலியை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக 2024 அக்டோபரில் இஸ்ரேலிய தூதரக வளாகத்திற்கு அருகில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். தமது தேசிய அடையாள அட்டையை எடுத்துச் செல்லாத காரணத்துக்காக கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டார். எனினும் இன்ஸ்டாகிராம் காணொலி தொடர்பாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவரின் வழக்கு விசாரணை இன்று இடம்பெறவுள்ளதாக போலீஸ் தரப்பை கோடிட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. அதிக அந்நிய செலாவணியை வெளியேற்றும் அதிக திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை அளிப்பதற்கு பதிலாக 1500 சிசிக்கும் குறைவான இயந்திர திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வரி சலுகைகளை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. உள்நாட்டு வருமான வரி திணைக்கள ஊழியர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் இதனை வலியுறுத்தியுள்ளது. சங்கத்தின் செயலாளர் ஜேடி சந்தன இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் வழங்கிய தகவலில் தற்போது கணிசமான எண்ணிக்கையிலான அதிக என்ஜின் திறன் கொண்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் வெளிநாட்டு இருப்புகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிக இயந்திர திறன் கொண்ட வாகனத்திற்கு செலவிடப்படும் அந்நிய செலாவணிக்கு பதிலாக சுமார் 20 முதல் 25 குறைந்த திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டம் ஒன்றில் பங்கேற்ற 2 விவசாயிகளின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக போலீஸ் நிலையம் ஒன்றின் முன்னாள் பொறுப்பதிகாரி ஒருவரை உயர்நீதிமன்றம் குற்றவாளியாக கண்டித்துள்ளது. சட்டவிரோதமான அறிக்கையை சமர்ப்பித்து அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ததன் மூலம் குறித்த விவசாயிகளின் உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் குற்றத்துக்கு உள்ளாகியுள்ள பொலனறுவை அரங்கலவில் போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி SMLR பண்டார மனுதாரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் 30,000 ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2018 ஜூன் 6ஆம் தேதியன்று பொலனறுவை மகேங்கனை பிரதான வீதியில் உள்ள கலிகல சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது இந்த மீறல்கள் நிகழ்ந்ததாக மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தனர். காட்டு யானைகள் தங்கள் வயல்களிலும் வீடுகளிலும் படையெடுப்பதை அதிகாரிகள் தடுக்க தவறியதற்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடற்படையினருக்கு காணி அளப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த கடிதமானது பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் கணைச்செல்வனால் பிரதேச செயலாளர் குமாரசாமி பிரபாகர் மூர்த்திக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் J435 கிராம சேவகர் பிரிவே சுண்டிக்குள கிராமமாகும். இங்கு கடற்படையால் சில தினங்களாக நில அளவீடு செய்யப்பட்டு வருகின்றது. இதுபற்றி தங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதா என 7/7/2025 காலை 9:03 மணிக்கு தொலைபேசி வாயிலாக கேட்டிருந்தேன். அது வனஜீவராசிகள் திணைக்களத்தின் எல்லைக்குள் இருக்கின்றது. அதற்கு எங்களிடம் அனுமதி பெற தேவையில்லை என்று தெரியப்படுத்தினீர்கள். அதையும் கடந்து
தொடர்ந்து கடற்படை அதிகாரிகளிடம் நாம் விவாதித்திருந்தோம். அது நில அளவையாக இருந்தாலும் சரி, நீரளவையாக இருந்தாலும் சரி, அது பிரதேச செயலகத்திற்கு அல்லது பிரதேச சபைக்கு தெரியப்படுத்தி செய்ய வேண்டும். அதை ஏற்றுக்கொண்ட கடற்படை அதிகாரிகள் தாம் பிரதேச செயலகத்திற்கு அறிவித்து இந்த பணியை தொடர்வதாகவும் அதுவரை நிறுத்தி வைப்பதாகவும் எம்மிடம் தெரியப்படுத்தினார். ஆகவே உங்களிடம் இது தொடர்பாக கடற்படை அதிகாரிகள் தெரியப்படுத்தும் போது நீங்கள் உடனே அனுமதியை வழங்காமல் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள் மற்றும் கிராம மட்ட பொது அமைப்பினருடன் கலந்து ஆலோசித்து இதற்கான அனுமதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு திரும்பி வரும்பொழுது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த அரசாங்கம் ராஜபக்ச என்ற பெயருக்கு பயப்படுகின்றது. தற்போது முன்னிலையில் நாமல் ராஜபக்ச இருப்பதால் அவரை கண்டு இந்த அரசாங்கம் பயப்படுகின்றது. பெசில் ராஜபக்ச தற்போது இந்த நாட்டின் அரசியலுடன் தொடர்பு படவில்லை. எங்களது கட்சியின் விடயங்களிலும் அவர் சம்பந்தப்படவில்லை. இந்த நாட்டின் அரசியல்வாதியும் அல்ல அவர். அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற உறுப்புரிமையும் ஆகியவற்றை துறந்து பெசில் ராஜபக்ச செல்லும் போது இனிமேல் எக்காரணம் கொண்டும் இலங்கை அரசியலோடு தொடர்புபட மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லிச் சென்றார். நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் வைத்து நாற்காலியில் இருந்து கீழே விழுந்ததால் தன்னால் வர முடியவில்லை என்று பெசில் ராஜபக்ச அறிவித்தமை தொடர்பில் எனக்கு பூரணமாக தெரியாது. தொலைபேசி வாயிலாக சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மாத்திரமே நாம் பெசில் ராஜபக்சவுடன் உரையாற்றுகின்றோம். ஆனால் பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு வந்தால் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமையும் மறக்க முடியாது. எவ்வித தவறுகளும் மேற்கொள்ளவில்லையாயினும் கூட பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யும் நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. எனவே பெசில் ராஜபக்ச நாட்டுக்கு திரும்பி வந்தாலும் கூட அவருக்கும் இதே நிலை ஏற்படக்கூடும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்துக்களுக்கு அமைய பெசில் திரும்பி வரும்போது கைது செய்யப்படலாம் என்ற நிலை இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். இவ்வாறாயினும் அது தொடர்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை 12,000 எனவும் தற்பொழுது மொத்தம் 33,000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 37 ஆண்டுகளாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் கடமையாற்றி வருவதாகவும் அண்மை காலமாக கைதிகளின் எண்ணிக்கை வெகு உயர்வடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது சேவை காலத்தில் சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு சிறையில் தண்டனை அனுபவித்து வருவதனை பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறையில் அடைக்கப்படுவதனால் உளவியல் பாதிப்புகளினாலும் குடும்ப பிரச்சனைகளினாலும் கைதிகள் பாதிக்கப்படுவதனை தாம் நேரில் அவதானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள அரச காணிக்குள் ஓமந்தை போலீசார் அத்துமீறி சென்று துப்புரவு செய்து அதில் விகாரை அமைக்க மேற்கொண்ட முயற்சி நேற்றைய தினம் நண்பகல் 12 மணியளவில் அந்த பகுதியில் கூடியவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஓமந்தை ஏனையின் வீதியில் போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் தனியார் உரிமை கோரி வரும் அரச காணி ஒன்றை போலீசார் துப்புரவு செய்து அதை சுற்றி வேலி அமைக்க முற்பட்ட வேளை அங்கு கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களால் நிறுத்தப்பட்டதோடு விகாரை அமைக்கும் முயற்சியும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த காணி தொடர்பில் கடந்த பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் அதை போலீஸ் அபகரிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. போலீஸ் பொறுப்பதிகாரி குறித்த காணியில் விகாரை அமைக்கும் திட்டம் இல்லை என்றும் தமது கட்டுப்பாட்டில் 2009ஆம் ஆண்டிலிருந்து அந்த காணி காணப்படுகின்றது என்றும் அதை தமது மைதான தேவைக்காகவே புனரமைப்பதாகவும் எவ்வித கட்டடங்களும் கட்டப்படாது என்றும் தெரிவித்ததை அடுத்து அங்கு கூடியிருந்தவர்கள் கலைந்து சென்றனர். எனினும் அந்த காணியை போலீசார் அபகரிப்பதற்கு விட முடியாது என்றும் அவ்வாறு அபகரிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து தமது போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அங்கு குழுமியிருந்தவர்கள் தெரிவித்தனர். எனினும் காணிக்கு வேலியிடும் பணிகள் தொடர்ந்தும் தற்போது நடைபெற்று வருகின்றது. இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.